எம்சாண்டில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரியான கலப்படங்கள் நடக்குது இப்போ வரைக்கும், எப்படி தவிர்க்கலாம் அதை? அதாவது எம்சாண்ட் வாங்கினா முதல்ல அதை எடுத்து தண்ணியில் போட்டு பார்க்கணும். இப்படி வெளிப்படையாக எம்சாண்டில் இப்படி ஒரு கலப்படம் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வரும். அதாவது முன்ன வந்து கலப்படம் தான் பண்ணாங்க. அதாவது சிலிக்கான் மண் வரும், மணல் விலை கூட இருக்குன்னு ஆற்று ஓரம் சாம்பல் போட்டதை பற்றி கரையில் இருக்கிற மண், கடல் மண்ணெல்லாம் கலந்தாங்க. அது வந்து கலப்படம். இப்போ எம்சாண்ட் ஒண்டி தான் இருக்கு. நீங்கள் இதை வந்து இந்த கூட்டத்தொடருக்குள்ளே நீங்கள் பண்ணலன்னா அது ஒரு செக்ஷன் இருக்குது 166. அந்த செக்ஷன் மீது ஏன் உங்கள் மீது காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கிறாங்க? உங்களால் பல உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பூகம்பம் பார்த்தேன். எல்லா பில்டிங்கும் நல்லா இருக்குது, ஒரு பில்டிங் ஒண்டி டோட்டலாக விழுந்துச்சுன்னு விசாரணை பண்ணுறாங்க. இப்போ செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா 269 க்ரஷ் யூனிட் இருக்குது. ஆனால் 30 பேருக்கு தான் பொதுப்பணித்துறை, 29 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ மீதியெல்லாம் அனுமதி இல்லாத க்ரஷர் இவ்வளோ இயங்குது. அந்த 17 ஓட்டுநர் பிடிச்சதோ ஒரு ஓட்டுநர் சூசைடே பண்ணிட்டாங்க. வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வசந்த் நியூஸினுடைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் இருக்காங்க. ஸோ சமீபத்தில் உங்களுடைய சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அது பற்றியும் எம்சாண்டு இதனுடைய விலை வந்து ஏற்றம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது பற்றியும் வந்து டீட்டெயில்டாக பேச போகிறோம் இன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா சார். உங்களுடைய அறிக்கை ஒன்று, நோட்டீஸ் ஒன்று படிச்சாங்க. கொஞ்சம் காட்டமாக இருந்தது. நீங்கள் வந்து பொதுப்பணித்துறை செயலாளர் அவர்களுக்கு வந்து எழுதியிருந்தீங்க. அதில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எம்சாண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களை வந்து சரியாக கண்காணிக்கணும். அதில் நிறைய கலப்படம் நடக்குது, கலப்படத்தினால நிறைய உயிர் இழப்புகள் கூட வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன பிரச்சனை சார் ஆக்சுவலாக அந்த எம்சாண்ட் விவகாரம்? அதாவது எம்சாண்டு தயாரிக்கணும்னு கடந்த அரசு முடிவு பண்ணாங்க. மணல் தட்டுப்பாடு, எம்சாண்டு தயாரிக்கணும் போது அதுக்கு சட்டத்திட்டங்கள் உருவாக்க வேண்டும். ஓகே. சட்டத்திட்டம்னா எம்சாண்டு எங்கேருந்து பொருள் எடுத்தாரோ, யார் அரைக்கிறது, என்ன ரேஷியோவில் அரைக்கணும், எப்படி அரைச்சி அது கழுவுனா மணல் மாதிரி இருக்கும், இதெல்லாம் அந்த ரூல்ஸில் வருது. அப்படி தவறுதலாக அரைச்சான்னா அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும், எங்கேருந்து இவன் பொருள் வாங்கணும். ஏன்னா க்ரஷரில் அரைக்கிறதெல்லாம் ஏதோ நாரோ தேங்காய் மட்டை கிடையாது, எல்லாமே அரசுடைய கனிமம். அப்போ அரசுடைய கனிமத்தை அரைச்சி அவன் கொடுக்குறான்னா அது எப்படி இருக்கணும், இப்போ முறையாக பில்லோடு வரானா. அதனால இது வந்து பொதுப்பணித்துறைக்கு கொடுத்தாங்க. பொதுப்பணித்துறை கடந்த அரசு அப்பவோ 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக அதுக்கு சட்டத்திட்டத்தை ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, வந்துடும்னு பார்த்தா வரல. இந்த அரசு வந்த உடனே பொதுப்பணித்துறை அமைச்சரை சந்தித்து சொன்னேன், சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும், பண்ணலை. சரி, இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், பொல்யூஷன் போய் சொன்னேன். அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பர்மிட் கொடுக்கறது வந்து அந்த ஏரியாவில் சுற்றி பொல்யூட் ஆகக்கூடாது, அது ஒன்று தான் நான் பார்ப்பேன். இல்லை சார், உங்கள் பேரை வச்சுக்கிட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு 10,000 ரூபா கட்டு ஆளுக்கு அரைச்சிட்டு இருக்காங்க, யார் சோதனை செய்யறது, என்ன குவாலிட்டி பர்மிட் வந்து சரியா இல்லாமலே எம்சாண்ட் க்ரஷர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அது 4000 க்ரஷரில் 2021 ஜூன் வரைக்கும் 500 பேருக்கு தான் பர்மிட் உண்டு. சரி, மீதி 3500 பேர் அரைக்கிறான்னு அப்பவே இந்த அரசு வந்த உடனே கொடுத்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண, சரி இவங்க வேண்டாம் சொல்லி சீஃப் இன்ஜினியர் போனேன். போய் அவரை பார்த்து அவர்கிட்ட சொல்லி பார்த்து அவரும் பண்ணல. அப்போ 2022 நான் மெரினா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் 1 ஹவர் பேசி கம்ப்ளைண்ட் வாங்காதே அனுப்பிச்சிட்டாரு. இன்னும் அதிகாரி மேலே கொடுக்குறீங்க, பின்ன வேறு என்ன செய்கிறது, கேபி பார்க் பில்டிங்கில் எல்லாம் கொட்டுது, பலன்னு கொட்டுது, கையில் புட்டா வருது, நீங்கள் கூட ஸ்டோரி பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஹவுசிங் போர்டு அம்பத்தூரில் கட்டியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா கட்டி இன்னும் ஒப்படைக்கவே இல்லை, எல்லாம் கிராக் விட்டு அங்கேயும் கையில் வருது. போலீஸ் குவார்ட்டர்ஸில் சீலிங் தப்புன்னு விழுது. ஸோ இது எல்லாமே எம்சாண்டு குவாலிட்டி செக் பண்ணல, தரமாக இல்லை. அப்போ நான் எங்கே கேட்குறது, அதிகாரிக்கிட்ட தான் போய் கேட்கணும். அதனால் அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கல. அப்புறம் தான் பார்த்தேன், இப்போது வேறு வழி தெரியல, யாருமே சட்டத்திட்டம் உருவாக்கலை. அப்புறம் கேட்டால் இது வந்து சட்டசபையில் தான் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னா. சரி, பொதுப்பணித்துறை மானியத்தில் வரும்னு சொன்னாங்க. பொதுப்பணித்துறை மானியத்தில் ஐ வாஸ் வெயிட்டிங், அதுலேயும் இந்த வாட்டி
பண்ணலை. இல்ல ஆனா இப்ப நீங்க சொல்ற அந்த கலப்படமான பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்க சில உதாரணங்கள் சொன்னீங்க. அது எல்லாமே மணல் இல்லாம எம்சான்ல கட்டின பில்டிங்ஸ் தானா உறுதியா? மணலே இல்லை, இப்போ ஒரு வருஷமா எல்லாமே எம்சாண்ட் கட்டன் தான். மணல் கட்டந்து இதுக்கு முன்னே, இந்த எம்சாண்டுக்கு முன்னே இந்த மாதிரி சம்பவம் கையிலெல்லாம் இப்போ இப்போ இதெல்லாம் பழைய பில்டிங்கு. நீங்கள் எங்கெல்லாம் கையில் புட்டு காட்டுங்க, முடியவே முடியாது. அந்த அளவுக்கு எம்சான்ல கட்டினது வீக்கா இருக்கா? ஆமாம், சிமெண்ட்டும் மணலில் கலந்துட்டு யூ காண்ட் பிரேக், ஓகே. முடியவே முடியாது. எம்சாண்ட் என்னன்னா இந்த குவாலிட்டி இல்லை. எம்சாண்ட் வந்து தயாரிக்கிறவங்க அதுக்கான மிஷின் வச்சு அந்த ரேஷியோவில் அரைச்சி அதுக்கப்புறம் தே ஹாவ் டு 3 times வாஷ் பண்ணி தான் அந்த பவுடர்லாம் எடுத்துட்டு தான் அது மணல் மாதிரி வந்த பிறகு தான் சிமெண்ட்டு கலந்தால் தான் அதுவும் சிமெண்ட்டு கலக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 300 பேர் தான் தமிழ்நாட்டில் ஒரிஜினல் மிஷின் வச்சு, மீதி ஜெல்லி அரைச்சிருந்தவங்கெல்லாம் தூள் பண்ணி டிமாண்டு. மணலும் அரசு வந்து ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் விடலை, அப்புறம் விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி இடி ரெய்டு வந்து திருப்பி நிறுத்திட்டான். அப்போது இருக்கிறவங்க எல்லாரும் ஜெல்லி ஒடிச்சிருந்தவங்க எல்லாரும் கோயம்புத்தூரில் போய் ஒரு மிஷின் வாங்கியாந்து அரைச்சி தண்ணி ஊற்றி விற்றுட்டுருக்குறாங்க. ஓகே. இப்போ அப்போ இது யார் தடுக்கிறது? இல்லை இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, முன்னாடியே வந்து நிறைய கட்டடங்களில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைலாம் முன்னாடி நான் சொல்கிறேன் early 2000s வந்து, அதுக்கப்புறம் அதில் இன்வால்வ் ஆன இன்ஜினியர்ஸ்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்தியா முழுக்க இருக்குது. ஆமாம், அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எப்படி வெளிப்படையாக எம்சாண்டில் இப்படி ஒரு கலப்படம் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வரும்? அதாவது முன்ன வந்து கலப்படம் தான் பண்ணாங்க. அதாவது சிலிக்கான் மண் வரும், மணல் விலை கூட இருக்குன்னு ஆத்து ஓரம் சாம்பல் போட்டதை பற்றி கரையில் இருக்கிற மண், கடல் மண்ணெல்லாம் கலந்தாங்க. அது வந்து கலப்படம். இப்போ எம்சாண்ட் ஒண்டி தான் இருக்கு செய்யறதுக்கு, அதான் சீப்பு. ஓகே. இப்போ மணல் போய் எடுக்கணும்னா அது காஸ்ட்லி, திருடு எடுத்துகிட்டு வரணும்னா அது இப்போ கடுமையான சட்டம், திருட முடியாது. அப்படி திருடிட்டு வந்தாலும் அது வந்து ஒரு ஒரு யூனிட் 10,000 ரூபா 12,000 ரூபா விற்கிது. எம்சாண்டு வெறும் 6,000 ரூபா, 4,500 ரூபா கிடைக்குது. அதனால் இப்போ இருக்கிற பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இஸ் டன் பை கான்ட்ராக்டர், இல்லை கட்டி விற்றுட்டு போகிறவா, கட்டி கொடுத்துட்டு போகிறவா, இல்லை கட்டி கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறவங்க தான். அப்போ எல்லாமே எந்த மெட்டீரியல் சீப்பாக இருக்கோ அதில் கட்டுறாங்க. ஓகே. எனக்கு என்னென்னா திஸ் மஸ்ட் பி செக்டு. இப்போ நல்ல எம்சாண்ட் எடுத்து கட்டுறவங்க நல்லா கட்டுறாங்க. வீடு கட்டுறவங்கெல்லாம் பார்த்து எம்சாண்ட் வாங்கி தண்ணியில் போட்டு அலசி பார்த்து இது டஸ்ட் இல்லைன்னு கட்டுறாங்க. இப்போது சிலர்லாம் எது சீப்பாக இருக்கோ அதில் கட்டுறவங்கள தடுக்கணும். இப்போ அரசு வேலையெல்லாம் தான் இது மாதிரி வருது. அரசு வேலையில் நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். ஓகே. கான்ட்ராக்டர் இவர் எடுத்து வேற ஆள் கொடுக்குறார், அவர் எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறார், பர்சன்டேஜ் வச்சு கொடுக்கறனால அவன் வந்து எது சீப்பாக இருக்கோ அதில் கட்டுறான், அதில் லாபம் கிடைக்கும். கலப்படம் வந்து அதிகமாயிட்டு. அதனால தான் நான் வந்து பார்த்தேன், இது சட்டசபையில் தான் இதை தீர்மானம் நிறைவேற்றணும். ஆகவே இதுக்கு முழு பொறுப்பு பொதுப்பணித்துறை செயலாளர்னு சொல்லி நேராக அவராண்ட போய் நான் இந்த 4 வருஷமாக சொல்லி பார்த்துட்டேன். அதனால் எனக்கு இது வேறு வழி தெரியல. அதனால் நான் என்ன சொன்னேன், நீங்கள் இதை வந்து இந்த கூட்டத்தொடருக்குள்ளே நீங்கள் பண்ணலன்னா ஏன் உங்கள் மீது தன் கடமை செய்ய தவறீங்க? நீங்கள் உங்கள் டியூட்டியை செய்யலை, அது ஒரு செக்ஷன் இருக்குது 166, அந்த செக்ஷன் மீது ஏன் உங்கள் மீது காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கக்கூடாது? 167 இருக்குது. அதாவது உங்களால் பல உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பூகம்பம் பார்த்தேன், எல்லா பில்டிங்கும் நல்லா இருக்குது, ஒரு பில்டிங் ஒண்டி டோட்டலாக விழுந்துச்சுன்னு விசாரணை பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கே இந்த மாதிரி கட்டக்கூடிய கட்டிடங்கள் குவாலிட்டி செக் இல்லை. எங்கே போனாலும் பொதுப்பணித்துறை தான் அதை செக் பண்ணுன்றாங்க. இந்த ரெடி மிக்ஸ் இருக்குல்ல, மிக்ஸ் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு எங்கே போய் அவங்க தரமான நல்ல சால்ட் வாட்டர் இல்லாத நல்ல தண்ணி போடுறாங்களா, இல்லை நல்ல மெட்டீரியல் வாங்குறாங்களா, ஏன் அவங்களாம் டஸ்ட்டே வாங்குறாங்க? இப்போ ரெடி மிக்ஸ் பண்ணுறவங்க போய் க்ரஷரில் போய் டஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வரான். அது டஸ்ட்டு, அது வந்து தரையில் போடுறது. இப்போ இதெல்லாம் எங்கே நான் கேட்குறது தெரியாதா? அப்போ பொதுப்பணித்துறை செயலாளர் போய் உங்கள் மீது ஏன் இது மாதிரி நான் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு கொடுத்தேன். அதில் வேறு வழி இல்லை, எனக்கு வேறு அமைச்சருக்கு சொல்லி பார்த்துட்டு இல்லை அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. உங்களால் வந்து எல்லா இடத்தையும் அணுகி பார்த்துட்டு ஒரு பிளாக்கேஜ் வரும்போது நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய இடம் இருக்குது, இன்னும் 10 நாள் சட்டசபை இருக்குது. ஒருவேளை அது விட்டு போயிருந்தா சபாநாயகருக்கு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தாருன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல க்ரஷர் வரும்ன்ற நோக்கத்தில் கொடுத்துருக்கேன். அவர் இந்த சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ளே பண்ணணும். பண்ணலன்னா
நான் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக அவர் பிடபிள்யூ செக்ரட்டரி மேலே கொடுப்பேன். ஓகே. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து ஒரு பொது நலன்னு எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஜெனரலா கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அவங்க மேல. ஆனா இத வந்து நீங்க ஒரு தனிநபரா குடுக்காம உங்களுடைய கூட்டமைப்பின் மூலமா குடுத்ததுக்கான ரீசன் என்ன? இதுக்கு லாரி ஓட்டுநர்கள் வந்து ஏதாவது விதத்துல பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனி நபராக நான் கொடுக்கல. ஐ எம் பிரசிடென்ட் லாரி அசோசியேஷன். இல்ல அதான் லாரி ஓட்டுநர்கள் எந்த விதத்திலயும் அது அதாவது லாரி ஓட்டுநர்களோ உரிமையாளர்களோ எந்த விதத்திலயும் அதுல பாதிக்கப்படுறாங்களா? அதுக்கான ஆமாம், இப்போ பாதிக்கப்படுறாங்கன்னா இது வந்து நாங்கள் எடுத்து போய் வைக்கிற மெட்டீரியல். இப்போ அது மாதிரி தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு பில்லு கொடுக்கறதில்ல. அப்போ அனுமதி இல்லாத இவ்வளோ 4000 3000 க்ரஷர் இருக்குன்னா அவங்களுக்கு அனுமதியே இல்லை. இப்போ செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா 269 க்ரஷ் யூனிட் இருக்குது. ஆனால் 30 பேருக்கு தான் பொதுப்பணித்துறை, 29 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ மீதியெல்லாம் அனுமதி இல்லாத க்ரஷர் இவ்வளோ இயங்குது. அப்போ அங்கேருந்து தான் வருது. நீங்கள் ஏன் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல? அனுமதி கொடுத்துருந்தா அவன் முறையாக இருந்தால் தானே அனுமதி கொடுப்பீங்க. ஏன் அதை பண்ணல? செங்கல்பட்டில் தான் இந்த 269, காஞ்சிபுரத்தில் 167 க்ரஷர் இருந்தது. அங்கேயோ 25 பேருக்கு தான் அனுமதி இருக்குது. அப்போ 25 பேருக்கு தான் பர்மிட் கொடுக்குறாங்க, மீதியெல்லாம் தரம் இல்லாத அரைக்கிறாங்க. அப்போது பர்மிட் இல்லாத அரைக்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வரும்போது எங்களை ரெவென்யூ மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சி எங்கள் மீது திருட்டு வழக்கு போடுது. ஓகே. 379 and 437 ரெண்டுமே திருட்டு மற்றும் கடத்தல். இது வந்து லாரி ஓட்டுநர்கள் உரிமையாளர் மேல இந்த வழக்கு வருது. இது போடுறாங்க. இதை வந்து இப்போ மலைகள் வந்து அரசு டெண்டர் விடுதோ எப்படியோ மலையை யாருக்கோ கொடுக்குது, இல்லை அவங்க பட்டா லேண்டில் எடுக்க அனுமதி கொடுக்குது. அதை வெடி வச்சு எடுக்கிறதுக்கு அரசு தான் வெடி மருந்து கொடுக்குது. அப்புறம் பொதுப்பணித்துறை இந்த க்ரஷ் அரைக்கிறதுக்கு கொடுக்குது, பொல்யூஷன் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, கனிமவளத்துறை அதுக்கு பில்லு கொடுக்குது. இவ்வளோ கொடுத்து அரைச்சி நான் போய் பணம் கொடுத்து அதை ஜிஎஸ்டி கட்டி நான் வாங்கிட்டு வர என்னை வந்து பிடிச்சி என் மீது திருட்டு வழக்கும் கடத்தல் வழக்கு போட்டால் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஓகே. எங்கள் லாரி உரிமையாளர் சங்கம், எங்கள் ஓட்டுநர் இது மாதிரி 2021 22 மிஸ்டர் நிர்மல் ராஜ்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தார். அவர் ஒரு 17 வாகனங்களை பிடிச்சார், 10 க்ரஷர் மீது நடவடிக்கை எடுத்தார். இது வரைக்கும் அந்த நடவடிக்கை என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த 17 ஓட்டுநர் பிடிச்சதுல ஒரு ஓட்டுநர் சூசைடே பண்ணிக்கிட்டான். ஓகே. நான் திருட்டு மண்ணு ஓட்டல, நான் பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வரேன். என்ன 17 நாள் ஆச்சு அவன் வெளியே வரான், ஜெயிலில் பிடிச்சி. இது மாதிரி தமிழகம் முழுவதும் வாகனங்கள் பிடிப்பட்டது. இப்போ ரீசெண்டாக காஞ்சிபுரம் தாசில்தார் ஒரு வண்டி பிடிக்கிறார். பார்த்தா பர்மிட்டில் ரெனியூவல் டேட்டு முடிஞ்சிச்சு, அது சீல் போட்டிருக்கோம். ஆனால் பில்லு கரெக்டாக டேட்டு டைம் எல்லாம் இருக்குது. ஆனால் வண்டியை திருவண்ணாமலையில் போடுறாங்க, காஞ்சிபுரம் மைன்ஸ் பிடிக்கிறார். பிடிச்ச உடனே என்ன பண்ணோம், அந்த பர்மிட்டு தயார் பண்ணது சீல் போட்டதெல்லாம் காஞ்சிபுரம் மைன்ஸு. அப்போது இந்த மைன்ஸ் பிடிக்கிறாருன்னா அங்கே ஃபோன் பண்ணி இன்னும் இது மாதிரி இந்த பர்மிட் பழைய பர்மிட் கொடுத்துருக்கீங்க, இதை லாரிக்காரர் எப்படி அவர் பாதிக்கிறாரு, நீங்கள் ஏன் பர்மிட்டு கொடுத்த மீது நடவடிக்கை எடுங்க, அந்த க்ரஷருக்கு இப்போ பர்மிட்டே கொடுக்காதீங்க, அந்த க்ரஷரை சீல் வைங்கன்னு சொல்லி பண்ணாமல் அந்த உரிமையாளரை பிடிச்சி நேராக ஜெயிலில் போட்டாங்க, காஞ்சிபுரம் தாலுக் ஸ்டேஷனில். ஓகே. ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ யாருடைய தப்பு, யார் பிடிக்கிறது? உங்கள் வாகனம், உங்கள் கனிமவளத்துறை பக்கத்து மாவட்டத்தில் தப்பு செய்கிறார், நீங்கள் பிடிக்கிறீங்க, நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணாத. இதுதான் எங்களுக்கு காரணம். அடிப்படையில் வந்து உங்களுக்கு பர்மிட் இருக்கிற க்ரஷர்ஸ் வந்து மண் திரும்ப இந்த பிரச்சனை வர்றது கிடையாது. ஆனால் பர்மிஷன் இல்லாத இல்லைனா வந்து தரமற்ற இது ஓடும்போது அந்த மணல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளோ சிக்கல் இல்லையா? க்ரஷர் ஓனர் சொல்கிறாங்க எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் இருக்குது, எம்சாண்ட் வந்து இட்ஸ் அ ப்ராடக்ட்டு, இது நாங்கள் இந்த கனிமத்துக்கு பணம் கட்ட, இது ப்ராடக்ட்டு எப்படி கிரானைட் எல்லாம் கடையாக விற்கிறாங்க, சிமெண்ட்டு கொடுத்தா ஒரு கனிமம் கடையாக, இதுக்கெல்லாம் டிரான்ஸ்பர் பாஸ் கிடையாது, நாங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு அவங்க கோர்ட் ஆர்டருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த கொஞ்ச நேரம் தான். ஆனால் வண்டி பிடிச்ச பிறகு எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு எங்கள் மேலுக்கு குற்றச்சாட்டு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் முறையாக வெறும் பேப்பர் பேனால் தான் எழுதிட்டுருக்கீங்க, கம்ப்யூட்டர் வந்து 20 வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும். இன்றைக்கோ பேப்பர் பேனா பில்லு கையில் தான் எழுதிட்டுருக்கீங்க, மேஜிக் பென் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் இனிமேல் எங்களுக்கு இவே பில் கொடுங்க. இவே பில்னால் கனிம வளத்துக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், ஜிஎஸ்டிக்கு போயிடும், ஃபைனான்ஸுக்கு போயிடும், பொல்யூஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு பில்லை கொடுங்க. எங்களுடைய வாகனத்தில் ஓவர்லோடு ஏற்றப்பட மாட்டாது, வாகனிலே போயிடும். அப்போ இந்த வண்டிக்கு 18 டன்னுன்னா 19 டன் போட்டால் பில்லே வராது.
அப்போ அது மாதிரி ஒரு பில்லை கொடுங்க சொல்லி போய் கனிம வளத்துறை டைரக்டருக்கு மனு கொடுத்தோம். மனு கூட எப்படி கொடுத்தோன்னா 20 ஆண்டா ஆச்சு கணினி வந்து கம்ப்யூட்டர் வந்து இன்னும் பேப்பர் பேனால் எழுதுகிறாங்க. டிசம்பர் 23 நீங்கள் கணினிமயம் பண்ணலன்னா ஐ வில் பிரேக் ஆல் தி கம்ப்யூட்டர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, எல்லா கனிம வளத்துறை அலுவலகத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் உடைப்பேன்னு நான் மனு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் 1 hour கூப்பிட்டு வச்சு பேசி ஜாயிண்ட் டைரக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு ஜனவரி 10 எல்லாம் கம்ப்யூட்டர் பில்லு போடுங்க, அவர் கேட்குற நியாயம் தானேன்னு பண்ணார். பண்ணி தான் இப்போது எல்லாம் கம்ப்யூட்டர் பில்லு ஆன உடனே தான் எல்லா க்ரஷர் ஓனரும் பாதிப்புக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 500 லோடுக்கு தான் பர்மிட் தராங்க. ஆனால் வெடி வச்சா மலையில் 5000 லோடுக்கு கொட்டுது, பல ரா மெட்டீரியல் கொட்டுது. அதனால் அவங்க எங்களை வச்சு லாரி ஓனரை வச்சு இவ்வளோ நாளாக பில்லு இல்லாமல் பேப்பர் பில்லு வச்சு ஒரு பில்லு வச்சு 10 லோடு 100 லோடு விற்றுட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த எம்சாண்டு இதெல்லாமே வந்து நிறைய பேருக்கு அதில் ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்குது. யூஸ்வலாக மணல் இருக்கும், மணல் எடுத்துகிட்டு வருவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போகும். இப்போ எம்சாண்ட் அப்படின்றப்போ அதில் நிறைய குவாலிட்டி வருது, அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சாமானியமாக ஒருத்தவங்க வீடு கட்ட போகிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ், கொஷின்ஸ் வருது. இதில் இப்போ சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் வந்து எம்சாண்டினுடைய விலை உயருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசாங்கம் விலை வந்து அவங்களுடைய காஸ்ட்டில் ஒரு இதில் வந்து 30 ரூபாலேருந்து 100 ரூபா ஏற்றிருக்காங்க. சரி, ஒரு டன்னுக்கு. அது அவ்வளோதான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 600 ரூபா வரைக்கும் ஏற்றுறாங்க. யார்? க்ரஷர் ஓனர்ஸ். அதுதான் 100 ரூபா தான் அரசு ஏற்றிருக்கு. ஆனால் அவங்க இப்போ ஏற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 250 ரூபான்னு நேற்று அமைச்சர் வீட்டு வாசலில் நின்று பேட்டி கொடுக்குறாங்க. விலைவாசி ஒரு டன்னுக்கு, ஒரு வண்டியில் 30 டன்னு வருதுன்னா 7500 ரூபாலேருந்து 10,000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எம்சாண்டில் என்னென்ன மாதிரியான கலப்படங்கள் வருதுன்றது சொல்ல முடியுமா? இப்போ நார்மலாக வீடு கட்ட போகிறவங்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கும் ஒரு வீட்டை கட்ட அந்த சூழலில். எம்சாண்டில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரியான கலப்படங்கள் நடக்குது இப்போ வரைக்கும், எப்படி தவிர்க்கலாம் அதை? அதாவது எம்சாண்டு வாங்கினா முதல்ல அதை எடுத்து தண்ணியில் போட்டு பார்க்கணும். அதில் ஃபுல்லாக களங்களாக வந்துட்டு கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தீங்கன்னா எம்சாண்டெல்லாம் கீழே போயிடும். ஒரு லேயர் இப்போ இவ்வளோ எம்சாண்டுக்குன்னா இவ்வளோ சேர் மாதிரி நிற்கும். இதுதான் அந்த கலப்படம். இது நான் வச்சு எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் 6 சிஎஸ்ஆர் இருக்குது. ஒரு இடத்துல நடவடிக்கை இல்லை. நான் யார்கிட்ட போய் சொல்லுவது? தவறு நடக்குதுன்னு போய் எங்கே போய் சொல்லுவது? ஏன் நான் இப்போ காவல்துறை போயிருக்கேன்னா, நீதிமன்றம் போனால் ஏதாவது வழக்கு எடுத்து போனால் நீதி அரசு கேட்குறார், நேராக நீங்கள் இங்கே வந்துடுவீங்களான்னு கேட்குறார். ஏன் காவல்துறை இல்லையா, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அதிகாரி இல்லையான்னு கேட்குறாரு. அதனால தான் இப்போது காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்த சிஎஸ்ஆருங்க வச்சுருக்கேன். ஸ்டேஷனில் கொடுத்த இங்கே மெரினாவில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு வாங்கலை, ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சிருக்கேன், ஆன்லைனில் அனுப்பிச்சிருக்கேன். இப்போது நேரடியாக பிடபிள்யூ செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுப்பேன். அப்போ தரமற்ற எம்சாண்ட், அதாவது அனுமதியே இல்லாத அரைக்கிறான்னா அப்போ யார் அவர்களுக்கு பாதுகாக்கிறது? ஒருத்தர் மிஷின் வச்சு, இது வந்து சின்ன பொருள் இல்லை. இப்போ சவுடோ மணல்னால் டிரைவரே போய் குத்தி லோடு போட்டு வந்துடுவான். இப்போ திருட்டு மண் வருது, சடனாக வந்துச்சு, நான் ஊராக ஆற்று ஃபுல்லாவாக தேட முடியும்னு காவல்துறை தடுக்க முடியாது. ஆனால் ஒரு எம்சாண்ட் அரைக்கணுன்னா அவருக்கு பவர், இபி பவர் கொடுக்கணும். ஒரு 5 ஏக்கர் கணக்கில் இடம் வேணும். அதுக்கு பெரிய பெரிய இயந்திரம் வேணும். வெடி வச்சு உடைக்கணும், வெடி சவுண்டு வரும். இவ்வளவும் ஒரு நைட்டில் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை இது. இவ்வளவும் ஒரு தல்லேரியிலேருந்து, தாசில்தார்லேருந்து, ஆர்டிஓலேருந்து, கலெக்டரு, மைன்ஸு, பிடபிள்யூடி, பொல்யூஷனு, இதெல்லாம் சுற்றுச்சூழல் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த க்ரீன் ட்ரிபியூனலு, இது மாதிரி 16 அமைப்பு இருக்குது. சார், பல்வேறு கருத்துக்கள் சொன்னீங்க. தொடர்ந்து உங்களுடைய அமைப்பு மூலமாக போராட்டமும் நடத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கும் வசந்த் நியூஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றியும் கூட சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் பேசினாங்க. பல்வேறு கருத்துக்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது மாதிரி இன்னும் பல முக்கியமான தகவல்கள், அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.